இவ்வளோ பெரிய அற்புதம் செய்தவருக்கு இதெல்லாம் லேசான காரியம், இதெல்லாம் லேசான காரியம் அப்படி சொல்லணும். நம்முடைய பிரச்சனையை பார்த்து பெருசா பெருசா பார்த்தோம்னா அதெல்லாம் வாழ்க்கையே பெருசா தெரிஞ்சிடும். இனி வாழ முடியாதுங்கிற ஒரு அவிசுவாசத்தை சத்துரு விதைச்சிருவான். அது தொழிலா இருந்தாலும் சரிதான், வாழ்க்கை பயணமா இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவி என்கிற உறவா இருந்தாலும் சரிதான், அது பிள்ளைகள் படிக்கிற பாடங்களா இருந்தாலும் சரிதான். அதை மலை போல பார்த்தோம்னா நமக்கு அது பெருசுதான். என் கண்மலையாகிய கிறிஸ்துவை நான் நம்புகிறேன், அவர் என்னோடு இருக்கும் பொழுது இது லேசான காரியம், அவர் எனக்கு அற்புதங்கள் செய்கிறது லேசான காரியம். அப்படி சொல்லி அந்த பிரச்சனையெல்லாம் சிம்பிளா பார்க்கணும். பெருசா பார்க்க அதை பெருசாவே காண்பிப்பான். பெருசாவே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஏசப்பா என்னோடு இருக்கிறார், நான் இந்த கட்டத்தை தாண்டுவேன். இந்த நம்பிக்கையில வந்து பாருங்க, ஒரு இணை புரியாத ஒரு தேவ சமாதானத்தை உங்க உள்ளத்துல உணர்வீங்க. பிரச்சனை நேரத்துல, போராட்ட நேரத்துல அவன் நிறைய யோசனையும் சிந்தனையும் அந்த நேரத்துல தான் கொடுப்பான். நீங்க எந்த நேரத்துல பலவீனமா இருக்கிறீங்களோ அதை சத்துரு பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில ஒரு தோல்வியின் சின்னத்தை காண்பித்து கொண்டே இருப்பான். இனி நீ ஜெயிக்க முடியாது, இனி நீ ஜெயிக்க முடியாது, இது இப்படி நடந்துட்ட, இது இப்படி ஆயிட்ட, இனி போய் நீ இதையா கட்ட போற. அப்படி அல்ல, அப்படி அல்ல. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆமென். கர்த்தர், நான் இருளிலே உட்கார்ந்து இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். அவன் சத்துரு இப்படிதான் சொல்லுவான், நீ இருள இருக்கிற நேரங்கள்ல அவ்வளவுதான், இனி உன் வாழ்க்கையே இருளாயிட்டு, உன் வாழ்க்கையே, வீட்டுல கரண்ட் போயிட்டுனா வாழ்க்கையே இருட்டாயிட்டுன்னு அர்த்தமாங்க? இல்ல, கரண்ட் போச்சுன்னா அடுத்தல என்ன ஆகும்? கரண்ட் வரும் நிச்சயமா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த நாள்ல ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஒரு இருளான அனுபவம் போல இருக்குதுன்னா, இந்த இருள் நிரந்தரம் அல்ல. நான் இருளிலே இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார்னு? ஆமென்.